வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வாரத்தோட இறுதி நாள்ல பார்ப்போம். வாங்க இந்த வாரம் நிஃப்டியில் என்ன நடந்துச்சு, அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ நிஃப்டியோடைய வீக்லி சார்ட்டில் அதோடைய முக்கியமான சப்போர்ட் லெவலாக 21,777 தான் வச்சுருந்தோம். லாஸ்ட் வீக் அதோடைய வீக்லி அனாலிசிஸ் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், பேரிஷ்க்கு அப்புறமா அந்த சப்போர்ட்டுக்கு முன்னாடியே பாருங்கள், விக்கும் கூட நீளமாக இருக்குது. முன்னாடியே சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்லா மேலே க்ளோஸாக இருக்குது. முன்னாடியே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே க்ளோஸாக இருக்கிறதுனால அதோடைய அடுத்த மூவ் மேலே இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை நோக்கி தான் போக வாய்ப்புகள் இருக்குது. 22,794 இந்த ரேஞ்சை நோக்கி தான் போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது போகலாம், போயிட்டு சப்போர்ட் அடிச்சுன்னா இன்னும் மேலே போகும். ஓவரால் இதை தொட்டுட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பாருங்கள், வீக்கிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வீக் நல்லா மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷில் இருக்குது. ஸோ வரும் வாரமும் புல்லிஷ் தொடர வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு கன்னியூ ஆணிச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சை தாண்டி அடுத்த டெஸ்டிங் லெவல் இதாக இருக்கும். டேயில் பாருங்கள், செல்லிங்க்கு அப்புறமா சேம் டேலையும் பாருங்கள், இங்கேருந்து எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சிற்கு முன்னாடியே சப்போர்ட் அடிச்சு மேலே போணுச்சு. மறுபடியும் ரீடெஸ்ட் மாதிரி கீழே விக்கு போட்டுட்டு அங்கேருந்து மேலே க்ளோஸாக இருக்குது. ஸோ எதை நோக்கி போகுது அப்படின்னா, இப்போ 22,502 22,794 அந்த ரேஞ்சை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ரேஞ்சை நோக்கி போய் அங்கே என்ன ஆகுதோ அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி புல் பேக் சப்போர்ட் அடிச்சுன்னா மேலே அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா திரும்ப கீழே 21,777 அந்த ரேஞ்சை தொடரலாம். ஸோ இந்த வாரம் இந்த ஹைக்கு மேலே க்ளோஸாக ஹை போட்டுச்சு அப்படின்னா அதோடைய நெக்ஸ்ட் லெவல் புல்லிஷ் தான். புல்லிஷில் இந்த 22,800 அந்த ரேஞ்ச் போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். பட் அதை தாண்டி சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலே போகும். ஸோ 1 ஹவரில் பாருங்கள், இந்த லாஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில்ஸ்டிக்ஸை நம்ம பார்க்க வேண்டாம். ஆனால் அதையும் கவனிக்கும் பொழுது இங்கே பாருங்கள், இவ்வளோ நீளமான புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ்லேயே தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சை பாருங்கள், நம்ம என்ன ரேஞ்ச் கொடுக்குறோமோ அந்த ரேஞ்சில் எக்ஸாக்டாக ரியாக்ட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு, சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே க்ளோஸாக இருக்குது. ஸோ இப்போ இமீடியட் ரெசிஸ்டன்ட் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல் 1 ஹவர்லேருந்தே புரிஞ்சிக்கலாம். 22,345 22,502 இந்த 2 ரேஞ்சு தான் இருக்குது. ஸோ அதை மேலே தாண்டி புல் பேக் பையிங் போட்டுச்சு அப்படின்னா 22,794 போகும். இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா திரும்ப இங்கே வரும். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இதை பிரேக் பண்ணிட்டு அடுத்து இங்கே போகலாம். இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா அப்படியே இந்த ரேஞ்ச் தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் கீழே வந்தாலும் அடுத்த சப்போர்ட் லெவலிருந்து மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. சிபிஆரில் ஹையர் வேல்யூ சிபிஆர் ப்ரைஸும் சிபிஆருக்கு மேலே தான் க்ளோஸாக இருந்தது. அதனால் பையிங் கொண்ட வாய்ப்பை பார்க்கலாம். ஸோ சிபிஆருக்கு மேலே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நாம் அதை பையிங் கொண்ட வாய்ப்பை பார்க்கலாம். R1 வரைக்கும் போகும். R1 தாண்டி புல் பேக் பையிங் எடுத்துச்சு அப்படின்னா R2 வரைக்கும் போகும். சப்போஸ் சிபிஆருக்கும் கீழே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் செல்லிங் போடுது அப்படின்னா திரும்ப அது அப்படியே S1 வரைக்கும் வரும். S1லேருந்து சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா அது அப்படியே திரும்ப R1 வரைக்கும் வந்துடும். அதனால் இந்த ரேஞ்ச் ரொம்ப முக்கியம், அதை செக் பண்ணுங்கள். ஸோ இங்கே S1லேருந்து சப்போர்ட் எடுக்கும் சமயத்தில் திரும்ப R1 வரைக்கும் போகும், அதையும் பாருங்கள். ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச், ஸோ இந்த ரேஞ்ச் எந்த பக்கம் இருக்குது, இந்த ரேஞ்ச் எந்த பக்கம் இருக்குங்கிறத செக் பண்ணிவிடுங்க. இது S1 தாண்டி புல் பேக் செல்லிங் போடுது அப்படின்னா தொடர்ந்து கீழே போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் கண்டிஷனு. ஸோ இந்த ரிசர்ச்சோட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் சொந்த முடிவு ஸ்டேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.